ಕಾಳೆ ಇಲ್ಲ ಅವರೇ ಸೆಷನ್ ಮಾಡಿದ್ದು ನನಗೆ ಇಳುವಲು போன வருஷம் வரைக்கும் மகசூலே இல்லை. ஒரு 10-4 செடி இல்லை. வாழை நடவும் அவங்க தான் சொன்னாங்க, மகசூல் இல்லை, இறைகுழு இரலில்லை. அப்பா கூட இவ்வளவு நல்லா இல்லை, தோட்டம் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, முன்னேற்றம் இருக்குன்னு சொல்கிறாரு. மண்புழுவே இல்லை, அது சரியாக வளரலை. அதனால் நாங்கள் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டு இருந்தோம். என் பேர் பத்மாவதி. ಹುಣಸೂರು ತಾಲೂಕಾ கல்லள்ளி பக்கத்தில் உன்செகாலா அணுகுடு ஹோப்லி. நாங்கள் மொத்தம் 5 ஏக்கர் பாக்கு நட்டிருக்கோம். பாக்கில் போன வருஷம் வரைக்கும் மகசூலே இல்லை. நான் ஃபேஸ்புக் பார்த்து நம்பர் எடுத்து டாக்டர் சாயில் யூஸ் பண்ணேன். இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் நல்லா இருக்குது. போன தடவை 3 லட்சத்துக்கு கொடுத்தோம். மொத்தம் 5 ஏக்கரும் இந்த முறை 8 ஏக்கர். நமக்கு டாக்டர் சாயில் கொடுத்தோம், ரேட் தெரியாது, அதனால சீக்கிரமாக கொடுத்துட்டோம். இப்போது அவங்க சொன்ன மாதிரி டாக்டர் சாயில் மருந்து போடுறோம். அவங்க காட்டினப்போ தான் டாக்டர் சாயில் பற்றி தெரிஞ்சுது. மேலே குருத்தெல்லாம் போயிடுச்சு. ஒரு 4-5 செடியில் அதை காட்டினாங்க. கீழே வேரெல்லாம் அழுகிற மாதிரி இருந்துச்சு, அதையும் தோண்டி காட்டினாங்க. இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி வாழை நடவும் அவங்க தான் சொன்னாங்க. நிலத்தில் பொட்டாசியம் குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. வாழை நடுங்கன்னு சொன்னாங்க, அதனால் வாழை நட்டோம். போன தடவை தான் முதல் அறுவடை, 1-2 தான் சாறு எடுத்திருக்கோம். அவங்க வெட்டும்போது நான் பார்க்கல, மகசூல் அவ்வளவு பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அப்புறம் அங்கொன்று இங்கொன்றுமா ஒவ்வொரு கொத்து இருந்துச்சு, முழுசாக கொத்துகள் இல்லை. இந்த முறை பரவாயில்லை. இந்த வருஷம் இருக்குல்ல, நீங்களே பாருங்கள், 3 நாளுக்கு மேலே இருக்குது. தோட்டத்துக்கு யாரும் பார்க்கலை. ரோட்டில் போகிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க தோட்டம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. வேறு யாருக்கும் இந்த ஊரில் அந்த அளவுக்கு விளைச்சல் வரல. மற்ற தோட்டத்தில் இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்க இதில் நல்லா வந்திருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. மொத்தமாக கொடுத்ததால் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலை. இந்த முறை விலையும் அதிகம், அதனால் எங்களையே பறித்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி நாங்கள் மொத்தமாக கொடுத்துட்டோம், தெரியாமல் சும்மா கொடுத்தோம். அப்புறம் ரேட் இவ்வளவு ஆகுன்னு கூட தெரியாது. மண்புழுவே இல்லை, அது கொஞ்சம் சரியாக வரலை. அப்புறம் நாங்கள் தண்ணி ஜாஸ்தியாக கொடுத்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா ஒரே அடியாக தண்ணி பாய்ச்சி ஈரப்பதம் காயவே விட மாட்டார். இவர் சொல்லி தண்ணீரெல்லாம் குறைத்தோம். இப்போது நல்லா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு நிறைய பேர் வந்துக்காங்க, எங்கள் அப்பா கூட்டிகிட்டு காட்டியிருக்கார். அவங்க மருந்து கொடுத்தாங்களே தவிர இதில் இன்னது குறைவாக இருக்குன்னு சொல்லலை. இட்டு நான் ஹாக்கே நீங்கள் மாதிரி பொண்ணுங்க சரியாகன்னு அவங்க சொல்லலை. ஏதோ ஒரு ப்ராடக்டே 6-7 மாதம் வீட்டில் வச்சுருந்து நாங்கள் போடவே இல்லை, திருப்பி போய் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு டாக்டர் சாயில் கிடைச்சிது. அப்புறம் இதை கண்டினியூ பண்ணிட்டு போனோம். சார் ஃபோன் பண்ணுவார், எப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்பார். ஆஃபீஸில் இருந்தே 2-3 தடவை எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க, தோட்டம் எப்படி இருக்குது, இம்ப்ரூவ் ஆகியிருக்கான்னு கேட்டாங்க. இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இப்போவும் தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறதால மற்றவங்களையும் வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். நல்லா இருக்குது. தேங்க்யூ சார்.